முதிர்கன்னி தொடரை பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. காதலின் வலி இன்றைய எபிசோடு. சரி, நான் வீட்டுக்கு போறேன். விடுங்க. சரி, கோவம்லாம் இல்லை. நான் வீட்டுக்கு போறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் கிளம்புறேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். சரி, யாராவது நான் வீட்டுக்கு போகணும். யாரோ மாதிரி பேசுற? நான் உன் புருஷன் தானே, ஏன் இப்படி நடந்துக்கிடுத? ஏன் நான் உன்கிட்ட இப்படி இருக்க கூடாதா? சாரி தமிழ், இதுக்கு மேல என்னால முடியாது தமிழ். பைத்தியம் புடிச்சிடும், இல்ல எனக்கு ஏதாவது ஆயிரும். சும்மா சொல்லல, நீ வேணுமுக்காக அப்படி சொல்லல, நிஜமாவே தான் சொல்றேன். எனக்கு ஏதாவது ஆயிரும். சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் கூட இருக்கணும். இல்ல, இப்ப முடியாது. நான் பார்க்கலாம். நீ இல்லன்னா எனக்கு ஏதாவது ஆயிரும் தமிழ். என்னங்க இப்படி சொல்றீங்க? விடுங்கன்னு சொன்னேன். நீ இல்லன்னா எனக்கு ஏதாவது ஆயிரும் தமிழ். நான் இல்லாம நீ இருந்துருவியா? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ வேணும் தமிழ். சாரி தமிழ், சாரி தமிழ். போலான்னு சொன்னேன். பிரியனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஏல விக்ரமே, நீ அரிஸ்டக்காரன் நம்மள. உன் வருகைக்காக எங்கொத்தி விழி மேல விழி வச்சுல காத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நீ வாரியா போறியான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ உனக்காக ஒத்தி காத்துட்டு இருக்கும் போதா நீ வரப்போறனே எனக்கு தெரியுது போ. அம்மா ரோகிணி, பாட்டி என்ன உன் பிரியனுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா பாட்டி. அத்தி, பிரியன் பேர சொன்னேன்னு என்ன சிரிப்பு. ஐயா, அப்படி இல்ல பாட்டி. அவங்க வீட்டுக்கு நுழையும் போதே அவங்க தொப்பி, அவங்க சூ எல்லாத்தையும் கலத்ததுக்கு ரெடியா இருக்கணும். அரிஸ்டக்காரன் நம்மள நீ. சரி, காத்துக்கவே இருக்க, கையில கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. அது இல்ல பாட்டி, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி, பூ வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க பாட்டி. அட்ரஸ் அக்கா நானா இது வரைக்கும் போயிட்டானா? இல்ல பாட்டி, காலையில திட்டிட்டு போனாங்கல்ல, அதான் சமாதானப்படுத்துறதுக்கா இருக்கும். சமாதானப்படுத்துறதுக்கு வேற என்னத்தையாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே. பய உள்ள காரியமா தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். இங்க பாரு, அந்த விக்ரம் பையலுக்கு தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப பிடிக்கும். அவில நல்ல மரியாதை கொடுப்பான், அவில நல்லா ரசிச்சு பாப்பான் பாத்துக்க. அப்படியே பாட்டி? ஆமா, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. குடும்ப பங்காருக்க பிள்ளைல பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுப்பான். புருஷனுக்காக காத்துட்டு இருக்கா அவளுக்கு. மோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. ஏமா ரோகிணி, அத்தை, அவ கண்ணு புள்ள புருஷன் மேலதான் இருக்கும். அவன் எப்ப வருவான்னு தானே காத்துக்கிட்டு இருக்கா. சரிம்மா, நான் பூ வச்சுக்கவா. அவனுக்கு இந்த பூ எல்லாம் வச்சா பிடிக்கும் பாத்துக்க. அதே உன் மோவே வாங்கிட்டு வருவான்ட்டு வைக்காம இருக்கா பாத்துக்க. அவன் வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வரட்டுமே, அதுக்குன்னு வைக்காமையா இருப்பாவ. அத்தை, அவங்களை ஏன் இன்னும் காணோம்? வருவான் திருட்டு பைய. அங்க நின்னுட்டு மெதுவா ஆடி அசைஞ்சு வருவானா இருக்கும். அதான் வந்து போன் இருக்கா, அடிச்சு கேட்க வேண்டியதானே. போன்
பொண்ணு அடிச்சா திட்டுவாங்களோன்னு பயமா இருக்குத. ஒண்ணு காலையில உன்னை திட்டினதுக்கு அவனுக்கு போவதுக்கு மனசு இல்லாம தான் போனா. ஏன் என்ன நடந்துச்சு? அதான் அக்கா போன போட்டிருந்தா அதை இவ பெரியங்கிட்ட சொல்லி விட்டா. இவ தான் விருந்துக்கு ஆசைப்பட்டு கூப்பிடானே கொஞ்சம் மனத்தரமா திட்டி விட்டான். நான் விஷயத்த சொன்னேன். அப்புறம் மகன் மூஞ்ச பாக்கணுமே, தப்பு பண்ணிட்டோமே, பொண்டாட்டியை திட்டி விட்டோமே, போறதுக்கு மனசு இல்லாம வாசலுக்கு ரூமுக்கும் வந்துட்டு போனேன். சரிம்மா, அவன் தான் மனசு சரியில்லாம போயிருக்கானே, வீட்டுல இருக்க சொல்லிருக்கலாம்ல நீங்களாவே. எனக்கு அந்த அறிவு அந்த நேரத்துல இல்லாம போச்சுதே. மனசு சரியில்லாம போயிருக்கான், வீட்டுல இருந்தா அவன் முகத்தை பாத்துட்டு இருந்திருப்பாம்ல. உங்களுக்கு கொள்ளு பட்டி ஆகணும் ஆசை இல்லன்னு நினைக்கேன். இன்னைக்கு வருவார்ல சண்டியரு, என் வேலையை பாரு. அத்தை, அவங்கள இன்னும் காணுமத்த. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கரெக்ட் டைத்துக்கு வீட்டுக்கே வாரான். இல்லன்னா அவன் எப்ப வாரான் போறான்னு எங்களுக்கே தெரியாது. பழைய கொடி கதவை தாடிங்க மாதிரி மறுபடியும் ஊத்துத்த போயிட்டானா? இல்லையே, அவன் இப்ப கொஞ்ச நாள தண்ணி கிணி என்ன அடிக்க மாட்டானே, அதான் ஓட விட்டு அடிச்சு விடுவாளே. வேற எங்க போயிருப்பான்? நேத்துக்கு வந்துட்டானே. பொண்டாட்டி வந்துட்டால காத்துக்கிட்டு இருப்பாள். எனக்கு கொஞ்சமாவது இந்த பையனுக்கு பொறுப்பு இருக்கா? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அது வாசல தவிர எங்கேயும் பார்க்க மாட்டேங்குது. ஐயோ, என்னத்த சொல்ல. சரி, கவலைப்படாத, எங்க போயிருவான், அங்கதான் வருவான். கவலைப்படாம இரு, எவ்வளவு இப்ப வருவாமல்ல, வரட்டும். 2 கொல்லி பேத்தி பேரன் தந்துட்டு அதுக்கப்புறம் நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு வான்னு சொல்லுதேன். 2 போதுமாங்க? நீ சாமத்தியக்காரினா. ஆமா, 2ல இருக்காது, கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல பாட்டி, சும்மா சொன்னேன். நாட்டுக்கு சொன்னியா எதுக்கு சொன்னியா, அது பழிக்கணும். இந்த விக்ரம் பையலுக்கு 2 புள்ளைல இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது சிரிப்பாதான் இருக்குது. இங்க பாரு, நீ எத்தனை நாள் பெத்துக்க, ஆனா முத சுருள எனக்கு ரெட்ட புள்ள தான் வேணும். அது ஏன் பாட்டி? யார ஒண்ணு இல்ல, நீங்க முத புள்ள பெத்துட்டு 2வது புள்ள எப்ப வைக்கல யாருக்கு தெரியும்? எனக்கு ரெட்ட புள்ள பெத்து கொடுத்துட்டு என்ன 2 ஒரே நேரத்துல பாத்துருவல்ல. நீங்க என்னோட பெத்த வரைக்கும் நான் இருக்கனோ இல்லையோ, ஆனா முத சுருளே ரெட்ட புள்ள பெத்து கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லிட்டீங்கல்ல, 3ஆவே பெத்து கொடுத்துட்டேன் பாட்டி. அவன் மதன் இல்ல, அவன் பொண்டாட்டி கொண்டு இருக்கும் போது அவன் பிள்ளைலாம் தூக்கி கொஞ்சம்னு ஆசை. இவ புருஷ அந்த பிள்ளைல யார் எடுத்து கூட பார்க்க விடாம பண்ணிவிட்டான். எவ்வளவோ தூக்கணும்னு ஆசை, பேர பேத்தில கையில தூக்கணும்னு ஆசை. அதை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணாலே பார்த்தோம். அது உங்க தப்பு தான், அதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா? அந்த அக்காவுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். உண்மைதான். அதுக்காக இந்த மதம் பையன்கிட்ட இன்னொன்னு பெத்து தானே கேட்க முடியும்? பெத்து கொடுத்துட்டா போச்சுது. ஐயா மதனே, ஆமா நீ பெத்து கொடுப்ப பாரு. இப்ப என்ன, உனக்கு நான் பெத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? நீ விளையாடாதே. என்ன பாட்டி, உனக்கு பேர பிள்ளை பெத்து கொடுக்கணும், அது மதம் பிள்ளை வேணும் அவ்வளவுதானே? ஆமாயா. ஐயோ அம்மா சும்மா இருங்கம்மா. செம்பகவலி வந்திருக்கல? ஆமாமா, தம்பியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா வாசலே பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, அவங்க வர நேரம், அதுக்கு தான் வச்சக்கன் வாங்காம வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னும் டூட்டி முடிஞ்சு வரலையா அவன்? இல்லையா, எப்பவும் வந்துருவான். இன்னைக்கு ஆளை காணும் பாத்துக்க. ஒண்ணு தரக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் அடிச்சேன். அப்ப அவன் போன் எடுக்கல. டூட்டில தான் இருக்கானோ என்னமோ தெரியலையே. டூட்டி முடிஞ்சிருக்கணுமே மாமா. இல்லம்மா, அவன் பொண்ணு தரக்கும் போன் அடிச்சேன், அவன் விக்கிக்கும் போன் அடிச்சேன். 2 பேருமே போன் எடுக்கல. அப்போ டூட்டில தான் இருக்கானோ என்னமோ தெரியல. 3 பேரும் சேர்ந்து மீட்டிங் எதுவும் பேர்ப்பானலாம் இருக்கும். என்ன கூப்பிட்டு இருந்தாங்க அத்தை? பாட்டிக்கு வேற பிள்ளை வேணுமா? அதை எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? கொசர பாரு கொசர. பாட்டி சீரியஸா கேக்குறாங்கடி. பாருங்க, விளையாடாதீங்க சொல்லிட்டேன். பாட்டி திட்டுதாலே பாட்டி. ஐயோ ஐயோ, இவளுக்கு தான் பாட்டு வேலையே. அம்மா இது என்ன வேலை? பொண்ணு போட்டுறேன்னு சொல்லிட்டேன். பாட்டி அவளுக்கு வேலையே இல்ல அதான். ஐயோ ஐயோ, எனக்கு அவரோட சேட்டை அதிகமா இருக்குது. ஓ பிள்ளையதான் தூக்கி கொஞ்சவே முடியல, அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பாட்டி, பேர பிள்ளை தானே, அதெல்லாம் பெத்து கொடுத்துடலாம். ஐயோ மானத்தை வாங்காதீங்க. எங்க உங்க தம்பி பொண்டாட்டி சிரிக்கா? சிரிச்சா தச்சுட்டு போறா, தம்பி பொண்டாட்டி தானே. உங்களுக்கு விவசாயே கிடையாது. ஐயோ பாட்டி கொள்ளு பரபிள் தானே, சீக்கிரம் விக்ரம் பத்து கொடுத்துருவான். ஐயோ, அப்படியே நம்மளும் ஒத்த வாங்க போறீங்க. இந்த பாலி பெரியவங்க சொன்னா அவங்க பேச தட்டக்கூடாது. ஆமா அப்படிதானே பாட்டி? கொசர இருக்கு பாரு. பாட்டி என்ன பாட்டி பேச்ச மாத்தி மாத்தி, நீ தானே பாட்டி வந்தோட என்கிட்ட வருத்தப்பட்டு கேட்ட. மதன் புள்ளி எடுத்து கொஞ்சம் போல இருக்குன்னு சொல்லலையா? தெரியாம சொல்லி விட்டோம்ல, இல்ல என்ன விட்டுறல. அதான் முத்து மாதிரி ஒண்ணும் வயிற மாதிரி ஒண்ணு இருக்குதே, போதும் போதும். பத்தாது, எட்டிட்டு உதைக்க போறேன். ஏமா நான் போய் விக்ரம பார்த்து வரேன். சீக்கிரம் வர சொல்லுங்க மாமா.
சரிம்மா வர சொல்றேன். ஓய் இங்க நிக்க வரியா? இங்க நிக்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏமா புள்ளலங்கம்மா, அவ மீனா கூட்டிட்டு நிக்கிறாங்க அத்தை. தாத்தா இல்லாத நேரமாவது கூட்டு வரலாம்ல. அந்த பாவி மனுஷன் தான் புள்ளையில கண்ணில் காண விடாது. இப்ப மாதிரி வீட்டுக்கு கூட்டு வரலாம்ல. அத்தை, இந்த வீட்டுக்கு வாரோன்னு சொன்னாலே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டுதாங்க அத்தை. சரியாகுமா? என்ன சரியாகும்? அவ சொல்றது உண்மைதான். இங்க போறேன்னு சொன்னாலே பிள்ளைல ஓடி ஒளியுது. எல்லாம் உங்க அப்பா வேலை. இல்ல இன்னும் உங்க அப்பா வரைக்கும் எத்தனை நாள் இருக்குது? கோர்ட்டு 10 நாள் டைம் கொடுத்திருந்தாங்க. 1 மாசம் கிட்ட ஆக போகுது. இன்னும் வெளியில வரல. என்னன்னு தெரியல. நான் விசாரிக்கவே இல்ல. இப்போ இங்க வந்து என்ன பண்ண போறாவ? உள்ளே இருக்கட்டும். ஆனானே ரொம்ப தான் புருஷனை தேடுதா. ஐயோ நீங்க வேற தேடல. கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதே, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன். ஐயோ. சரிம்மா கவலைப்படாங்க. கொஞ்ச நாள் உள்ளே கடக்கட்டும். கடக்கட்டும். இங்க என்ன அவசரம் இல்ல. சரித்த, நான் போய் கிச்சன்ல வேலை பார்க்க. இல்லக்கா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆமாமா, அவன் வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சிரா பாத்துக்க. என் வீட்டுக்கு ஒரு பொருத்தம் பாத்துக்க. வந்து 2 மருமகளும் வீட்டு வேலையில அடிச்சுக்கவே முடியாது. ஒன்னே மாதிரி தான் இவ்வளவு வேலை பார்க்க பாத்துக்க. அப்படியா? ஆமா, நல்ல வேலை பாப்பா. நீ எப்படி பாப்பியோ அப்படியே தான் அவளும் பாக்கா. அக்கா தங்கச்சில அதான் அப்படி பார்த்தாங்களே என்னமோ. ஹலோ யாருங்க? தெரியல. ஹலோ ஜிகே ஹாஸ்பிட்டலா? ஹலோ என்ன சொல்றீங்க? ஆமா மதன் தான். என்னங்க என்னாச்சுதே? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன மாமா? மாமா என்ன? எங்க எங்க அல்றீங்க? எங்க என்னாச்சுதே? ஏன் மாமா? ஏன் அழுறீங்க? ஐயா, என்னையா? ஐயா, என் மதனே, என்னையா? என்னங்க எங்க எனக்கு பயமா இருக்கு. என்னங்க? மாமா, மாமா என்ன மாமா? மாமா சொல்லுங்க மாமா, என்ன மாமா? ஐயோ 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 அம்மா 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 நாய் நாய் ஐயோ 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 அம்மா அம்மா அம்மா. என்னங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அப்படின்னா அப்படின்னா ஐயோ அம்மா பாச்சா பாச்சா நாய் நாய். இப்ப நீங்க என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? செம்மகலி விக்ரம் ஐசில இருக்கானா? எதுக்குங்க? ஏன்? போச்சே, போச்சேடே, எல்லாம் போச்சே. நினைச்சேன், என்ன வீட்டுக்கு வரலன்னு நினைச்சேனே. ஐயோ, என்னங்க? என்னையா சொல்லுத? ஐயா, நீ என்னையா சொல்லுத? பெரிய ஆக்சிடென்ட் ஐசில இருக்கானா? நம்மளாம் வர சொல்றாங்க அம்மா. இல்ல இல்ல, அவனுக்கு எதுவும் இருக்காது. அவனுக்கு எதுவும் இருக்காது. ஏங்க நல்லா விசாரிங்க. விக்ரம் தானே கேட்டுக்கோங்க. ஒன்னத்துலதான் பேசணும். ஐயோ, இவன் மயக்கம் போட்டுட்டாலே. என்னங்க எனக்கு ரோகிணி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா. ஐயா, என் பேத்தி வாழ்க்கை புருஷன் வருவான்னு வாசலே பார்த்துட்டு இருந்தாலையா. ஐயா விக்ரமே, உன்னையே நம்பி உசுறு இருந்தையா. உன்னே நம்பி ஒரு உசுறு இருந்துச்சு. ஐயா, நீ வருவேன்னு வாசலையே பார்த்துட்டு இருந்துச்சியா. வந்துவியா? ஐயா, அந்த பிள்ளைய ஏமாத்திராதையா. ஐயா, உன்னை விட்டு அவளுக்கு யாரும் இல்லையா? உன்னை விட்டு யாரும் இல்லையா? ஐயா, அந்த பிள்ளைய ஏமாத்திராதையா. வந்துறியா? ஐயா ஐயா வந்துறியா? அவன் யாருன்னு தெரிஞ்சா ஐயா நீ சந்தோஷப்படுவையா. ஐயா, 19 வயசுல இருந்து உன்னை நேசிச்சதுப்பா அந்த புள்ள. நீ எப்படிப்பட்டவனு தெரிஞ்சா உன் மேல உசுரே வச்சு உன்னையே கரம் பிடிச்ச. ஐயா, விட்டுட்டு போயிடாதையா, விட்டுட்டு போயிடாதையா. எங்க சீக்கிரம் போலாம் வாங்க. எப்படி இதை வர சொல்ற? நான் எப்படி அந்த கோலத்தை பாப்பேன்? ஐயோ ஐயோ துருன்னு வரவன வீட்டுல உசுருக்கு போராடிட்டு இருக்கதை பார்க்க சொல்லுதியா? நான் செத்துருவேண்டி. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நீங்கள எப்படி சொன்ன எப்படிங்க? எங்க சீக்கிரம் வாங்க, போலாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு. புள்ள மாதிரி புள்ள மாதிரி.
போச்சு எல்லாம் போச்சு ஆமா ஆமா போச்சடா 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 ஐயோ நான் உன்னை கண்காணிச்சுட்டே தானடா இருந்தேன் காலையில கூட சத்தம் போட்டேனடா மெதுவா போடு ஏன்டா வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொன்னேடா ஏன்டா போனடா என்ன சாகடிச்சிட்டலடா நீ என்ன சாகடிச்சிட்டல நீ போச்சுடா நம்மள உசுரோட சாகடிச்சிட்டான்டா எவ்வளவா படிச்சு உங்ககிட்ட சொன்னேன் ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க இப்ப அந்த ரோகிணி வாழ்க்கை என்னதுக்கிட்ட ஆகுறது நான் வேதனையில இருக்க நீ கூட கொஞ்சம் வேதனை படுத்தாதடா வேதனை படுத்துறேன்டா உசுரோட சாகடிச்சிட்டீங்களா எல்லாருமே சேர்ந்து ஐயோ, ஐயோ. அம்மா. நீங்க ஒரு சில மட்டும் சாகடிக்கல ரோகிணியும் சேர்த்து தானே சாகடிச்சிருக்கீங்க போய் உள்ள போய் பாருங்கடா என்னால முடியலடா அவனை அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலடா அவன் கூட 15 வயசுல இருந்து கூட இருக்கேன்டா அவன் இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலடா ஐயோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க ஐயோ ஐயோ இவன் பொண்ணு தர மாதிரி அவன பொண்ணு நான் இந்த இடத்துல பாத்துக்கிட்டேன் நீ வீட்டுக்கு போடுமா ஏய் அவனை எனக்கு பிடிக்கும்டா ஐயோ அவனை இப்படி ஒரு நிலைமையில வச்சுட்டு நான் எப்படிடா போவேன் அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுடா அவனை நம்ம ரெண்டு தானே தூக்கிட்டு வந்தான் எப்படி தூக்கிட்டு வந்தான்டா ஐயோ புழைக்கணடா விக்ரம் கனடா போங்கம்மா கல்யாணத்துக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் நீ எதடா முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்க ரோகிணி எனக்கு நினைச்சு பார்க்க முடியலம்மா அதெல்லாம் விக்ரமுக்கு ஒண்ணும் ஆகாது அவன் யமனைய விக்க வேண்டாம் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது இன்னும் ரெண்டு தான் தூக்கிட்டு வந்தானுங்க அவனை தூக்கிட்டு வந்த நிலைமை கண்ணால பார்த்தா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்குடா அவனுக்கு எதுவும் ஆகாது அவன் எத்தன்டா யமனைய வித்தவன் அவனுக்கு எதுவும் ஆகாதுடா அவனுக்கு எதுவும் ஆகாது இப்ப ஆஸ்பத்திரியில என்ன தாண்டா சொல்லிருக்காங்க ஐசில இருக்கான் இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள கண்ணை திறந்தா ஐயோ கண்ணை திறப்பான் நிச்சயமா கண்ணை திறப்பான் ஏன்னா தாலி பாக்கி அவன் கண்ணை திறக்க வைக்கும் அவனுக்காக அங்கொத்தி காத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்காக ஒரு உசுறு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்காக அவன் நிச்சயமா கண்ணை திறப்பான் தாலி பாக்கி அவனை காப்பாத்தும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எது நடந்தாலும் நன்மைக்குதான் நிச்சயமா ரோகிணிக்காக அவன் திரும்ப வருவான் அம்மா அவன் அடிபட்டு விழுந்து கிடக்கும் போது கூட லட்சுமி சொன்னாம்மா எப்படி உனக்கு தெரியும் தெரியலம்மா லட்சுமி விட்டுட்டு போறேன்னு சொன்னாம்மா அவளை பத்திரமா பாத்துக்குங்கன்னு இவனுக்கிட்ட தான் அவன் சொன்னான் ஐயோ ஏன்டா எங்களுக்கு இவ்வளவு தண்டனை கொடுத்த அப்படி சொன்னானா ஆமாம்மா தப்பு பண்ணிட்டேன் அவளை அனாதையா விட்டுட்டு போய் பயமா இருக்கு காப்பாத்துங்கன்னு சொன்னாம்மா எனக்கா காத்துட்டு இருப்பா வாசலையே பாத்துக்கிட்டு இருப்பா என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாம்மா இவ்வளவு நேசிச்சவன் அவளுக்காக மெதுவா போகணும்னு யோசிக்காம விட்டுட்டானேடா